ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இப்படி ஒரு பார்ட் இருக்குன்னா, நம்ம ஒரு ஆப்பரேஷனும் போட்டிருப்போம். இது எல்லாமே அப்படியே கன்டினியூஸா தெரியும். இப்ப நம்ம வியூ பண்ணும்போது எனக்கு கசகசன்னு எல்லாமே தெரிய வேண்டாம். நார்மலா எப்படின்னா இப்படி இருக்கும். இப்ப நீங்க எல்லாமே போட்டு வச்சது இந்த மாரி இருந்தா, நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க, எந்த ஆப்பரேஷன் ஆல்டர் பண்ணணும்னெல்லாம் யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, செலக்ட் ஆல் குடுத்துட்டு, ஒன்லி டிஸ்ப்ளே செலக்டட் டூல் பாத் இந்த பட்டன் குடுத்துட்டீங்க ஒரு டைம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன் செலக்ட் பண்ணா அது மட்டும் தெரியும். செகண்ட் செலக்ட் பண்ணா அது மட்டும் தெரியும். ஃபோர்த் செலக்ட் பண்ணா அது மட்டும் தெரியும். ஸோ இது மூலியமா நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம். எதுல மிஸ்டேக்குன்னு பார்த்து. இதுலயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இத நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல ஒன்லி டிஸ்ப்ளே அசோசியேட்டிவ் ஜியோமெட்ரினா, நீங்க ஃபேஸ் குடுத்தீங்கன்னா, செலக்ட் ஆல் இதையும் ஆன் பண்ணிக்கலாம். ஒன்லி டிஸ்ப்ளே. ஃபேஸ் குடுத்தீங்கன்னா, ஃபேஸ்ல இருக்கிற ஜியோமெட்ரி மட்டும் ஹைலைட் ஆயி இது வரும். ரஃப் குடுத்தீங்கன்னா, ரஃப்க்கு எந்த செயின் பிடிச்சிருக்கீங்க, அதுக்கு எந்த ஆப்பரேஷன் ஓடியிருக்குன்றதுக்கு ஏத்த மாரி வரும். ஃபினிஷ்க்கும் எந்த செயின் பிடிச்சிருக்கீங்கன்ற மாரி வரும். ஸோ, அந்தந்த ஆப்பரேஷனுக்குரிய செயின் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்ட்டா காமிக்கும். சில டைம் அதனாலேயே என்னன்னா, பீஸ் ஹைட் ஆகுது அப்படின்னு நெனைப்பீங்க. அதுல இந்த அசோசியேட்டிவ் ஜியோமெட்ரி இத எடுத்து விட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் நார்மலா. சரிங்களா? இது மூலியமா நீங்க ஸ்பெசிஃபிக்கான ஆப்பரேஷன்ஸ் எங்க செயின் புடிச்சிருக்கோம், எவ்வளோ செயின் புடிச்சிருக்கோம், ஸ்பெசிஃபிக் ஆப்பரேஷன் எந்த இடத்துல ஓடுது அப்படின்றத ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.